சற்று முன் வெளியான தகவல். எல்பிஜி சிலிண்டர் விலை குறைய அதிக வாய்ப்புள்ளது. மக்கள் மகிழ்ச்சி. அது சொல்ல பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. அதாவது பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்டுள்ள பட்ஜெட்டில் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சாமானியர்களுக்கு நல்ல செய்தி அறிவிப்பாரா? அதாவது இன்னும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2025 முதல் 2026 நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்வார். இந்த பட்ஜெட் குறித்து மக்களிடையே பலவித எதிர்பார்ப்புகள் உள்ளன. தங்களுக்காக பிரத்யோக அறிவிப்புகளுக்காக அனைத்து தரப்பு மக்களும் ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். இந்த பட்ஜெட்டில் எண்ணெய் அமைச்சகத்தின் தேவைகளை அரசாங்கம் நிவர்த்தி செய்யும் என்ற வலுவான எதிர்பார்ப்பு உள்ளது. பொதுவாக எல்பிஜி சிலிண்டர்களுக்கான மானியங்கள் அறிவிக்கப்படும்போது அது எண்ணெய் நிறுவனங்களுக்கு நிதி நெருக்கடியை ஏற்படுத்துகிறது. எல்பிஜி சிலிண்டர்களை உற்பத்தி செலவிற்கு குறைவாக விற்பனை செய்ததால் இந்தியன் ஆயில் நிர்ணயம் ரூபாய் 9,000 கோடி அளவுக்கு மிகப்பெரிய இழப்பை சந்தித்துள்ளதாக எண்ணெய் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அரசாங்கம் வழங்கும் எல்பிஜி மானியத்தை ஈடுகட்ட இந்தியன் ஆயில் நிறுவனம் ரூபாய் 40,000 கோடியை கோருகிறது. பொதுமக்களுக்கு மானியமும் வழங்கி எண்ணெய் நிறுவனங்களுக்கு இழப்பும் இல்லாத வகையில் செயல்முறைகளை சீராக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. மட்டுமில்லாமல் சர்வதேச மகளிர் தினமான மார்ச் 8, 2024 அன்று குறிப்பிடத்தக்க நடவடிக்கையாக வீட்டு உபயோக எல்பிஜி சிலிண்டர்களின் விலை ரூபாய் 100 குறைக்கப்பட்டது. அதை ஈடு செய்ய இந்த பட்ஜெட்டில் நிதியமைச்சர் எண்ணெய் அமைச்சகத்திற்கு ரூபாய் 40,000 கோடியை ஒதுக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் அரசுக்கு சொந்தமான எண்ணெய் நிறுவனங்கள் எல்பிஜி சிலிண்டர்களை நஷ்டத்தில் விற்கும்போது அவை குறிப்பிடத்தக்க நிதி சவால்களை எதிர்கொள்கின்றன. அதை அரசாங்கம் ஈடு செய்கிறது. கடந்த ஆண்டு 2022 முதல் 2023 நிதியாண்டிற்கான இழப்புகளை ஈடுகட்ட அரசாங்கம் ரூபாய் 22,000 கோடியை ஒதுக்கியது. இந்திய எண்ணெய் நிறுவனம் பிபிசிஎல் மற்றும் ஹெச்பிசிஎல் ஆகியவை எல்பிஜி சிலிண்டர்களின் முதன்மை சப்ளையர்களாக உள்ளன. இந்த சிலிண்டர்களுக்கு அரசாங்கம் 5% ஜிஎஸ்டி விதிக்கிறது. எண்ணெய் அமைச்சகத்தின் கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அது பொதுமக்களுக்கு நன்மைகளை வழங்க வழிவகுக்கும். குறிப்பாக இதன் மூலம் வீட்டு உபயோக எல்பிஜி சிலிண்டர் விலை குறைக்கப்படுவதற்கு வாய்ப்புள்ளது. கூடுதலாக இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு சிஐஐ நுகர்வோர் மீதான சுமையை குறைக்க பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான கலால் வரியை குறைக்க கோரியுள்ளது. இந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு வரி குறைக்கப்பட்டால் இந்த எரிபொருட்களுக்கான விலைகள் குறையும். இதன் மூலம் பொதுமக்களுக்கு மேலும் நிவாரணம் கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் எண்ணெய் நிறுவனங்களின் கோரிக்கைகளை அரசாங்கம் ஏற்று அவற்றுக்கு சாதகமான அறிவிப்புகளை பட்ஜெட்டில் வெளியிட்டால் அது வீட்டு உபயோக மற்றும் வணிக பயன்பாட்டு எல்பிஜி சிலிண்டர்களின் விலைகளில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். சாதகமான அறிவிப்புகள் எல்பிஜி சிலிண்டர் விலை கணிசமாக குறைய வழி இருக்கும். இதனால் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்டுள்ள பட்ஜெட்டில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சாமானியர்களுக்கு நல்ல செய்தி அளிப்பாரா? எல்பிஜி சிலிண்டர்களின் விலை குறையுமா? பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் வங்கியில் கடன் வாங்கி மாட்டிக் கொண்டிருக்கிறீர்களா? தப்பிக்க இத்தனை வழி இருக்கே. அது சொல்ல பார்க்க போறோம். நீ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது இஎம்ஐ பிரச்சனையில் இருந்து தப்பிக்க நீங்கள் இந்த விருப்பங்களை பயன்படுத்தலாம். யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. கடன் தொல்லையில் இருந்து விடுபடலாம்.
வங்கியில் வாங்கிய கடனுக்கான இஎம்ஐ தொகையை செலுத்த முடியாமல் சிரமப்படுபவர்கள் இந்த வழிகளை பயன்படுத்தலாம். எந்த பிரச்சனையும் இருக்காது. பண நெருக்கடி என்பது யாருக்கு எப்போது ஏற்படும் என்றே தெரியாது. பண நெருக்கடியை சமாளிக்க பெரும்பாலும் வங்கிகளில் கடன் வாங்குகின்றன. கடன் வாங்கிய பிறகு சில காரணங்களால் இஎம்ஐ செலுத்த முடியாமல் போகிறது. இது சிபில் ஸ்கோரை மோசமாக்குகிறது. நிதி அழுத்தத்தையும் அதிகரிக்கிறது. இந்த சிக்கலில் இருந்து விடுபட வங்கிக்கு செல்வதன் மூலம் நீங்கள் பிரச்சனையிலிருந்து தப்பிக்கலாம். இன்றைய காலகட்டத்தில் மக்கள் தங்கள் பல்வேறு தேவைகளுக்காக கடன் வாங்குகிறார்கள். அதற்காக அவர்கள் ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட தேதியில் இஎம்ஐ செலுத்த வேண்டும். சில காரணங்களால் நீங்கள் சரியான நேரத்தில் இஎம்ஐ செலுத்த முடியவில்லை என்றால் அபராதம் செலுத்த வேண்டியிருக்கும். இது தவிர வங்கிகள் சட்ட நடவடிக்கை எடுக்கும் அச்சமும் உள்ளது. இருப்பினும் உங்களால் இஎம்ஐ செலுத்த முடியவில்லை என்றால் கவலைப்பட தேவையில்லை. உங்கள் கடன் தவணை சரியான நேரத்தில் செலுத்தப்படவில்லை என்றால் முதலில் நீங்கள் வங்கியை தொடர்பு கொள்ள வேண்டும். வங்கி அதிகாரிகளிடம் பேசி உங்கள் பிரச்சனையை விளக்கி எதிர்காலத்தில் தவணை செலுத்துவதற்கான உங்கள் திட்டத்தை அவர்களிடம் சொல்ல வேண்டும். அதன் பிறகு தவணை செலுத்துவதற்கான சரியான வழியை வங்கி அதிகாரிகள் உங்களுக்கு பரிந்துரைப்பார்கள். நிலைமை மோசமாக இருந்தால் சிறிது காலத்திற்கு இஎம்ஐ செலுத்த சலுகை கட்டலாம். இந்த வழியில் உங்கள் நிதி நிலைமையை மேம்படுத்த சிறிது நேரம் எடுத்து கொள்ளலாம். பின்னர் கடனை திருப்பி செலுத்தலாம். விதிகளை மற்றும் வங்கியில் கடன் வாங்கும்போது அனைத்து விதிமுறைகளையும் கொள்கைகளையும் கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். எந்த ஆவணத்திலும் கையெழுத்து போடுவதற்கு முன் அதை முழுமையாக படிக்க வேண்டும். கடனுக்கு தேவையான ஆவணங்களை பற்றிய தகவலை பெற வேண்டும். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் வங்கியில் தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். காசோலையை எழுதும்போது உங்கள் கையொப்பம் தெளிவாகவும் சரியாகவும் இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். காசோலையில் ஏதேனும் தவறு இருந்தால் நீங்கள் அபராதம் செலுத்த வேண்டியிருக்கும். மிக முக்கியமான காசோலை பவுன்ஸ் ஆகிவிட்டால் நீங்கள் பல்வேறு பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். கடனுக்கான உத்தரவாதமாக உங்களிடம் ஏதேனும் கட்டுப்பட்டால் கவனமாக சிந்திக்க வேண்டும். கடன் வாங்கியவர் கடனை திருப்பி செலுத்த தவறினால் உத்தரவாததாரர் கடனை திருப்பி செலுத்த வேண்டியிருக்கும். எனவே உத்தரவாதம் அளிக்கும் போது கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் கடனை விரைவாக செலுத்துவதற்கான சிறந்த வழி உங்கள் இஎம்ஐ தொகையை அதிகரிப்பதாகும். போனஸ் அல்லது சம்பள உயர்வு போன்ற உங்கள் வருமானத்தில் அதிகரிப்பு இருந்தால் கடனை அடைக்க அதை பயன்படுத்தலாம். இது கடன் காலத்தை குறைக்கும். மேலும் நீங்கள் விரைவில் கடனில் இருந்து விடுபடலாம். உங்களிடம் கூடுதல் பணம் இருந்தால் கடனை முன்கூட்டியே செலுத்துவதற்காக வங்கியில் டெபாசிட் செய்யலாம். இது கடன் காலத்தை குறைக்கலாம் அல்லது உங்கள் இஎம்ஐ தொகையை குறைக்கலாம். இந்த தீர்வு நீங்கள் விரைவாக கடனில் இருந்து விடுபட உதவும். உங்கள் தற்போதைய வங்கி அதிக வட்டி விகிதத்தை கொண்டிருந்தால் குறைந்த வட்டி விகிதத்தில் வெவ்வேறு வங்கியில் கடனை பெற்று உங்கள் கடனை மறுநிதி அளித்துக் கொள்ளலாம். இது உங்களுக்கு குறைந்த வட்டி விகிதங்கள், குறைந்த இஎம்ஐ மற்றும் கடனை திருப்பி செலுத்துவதை எளிதாக்கும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள். மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க.